நான் ஒண்ணு நினைக்கிறேன், அது ஒண்ணு நடக்கும்ன்ற கதையா நம்ம ஒரு டிஷ்ஷ பிளான் பண்ணி, என் வீட்டுக்கார கடைக்கு போய் புதினாவும், கொத்தமல்லியும் வாங்கிட்டு வாங்கன்னு கடைக்கு அனுப்பி விட்டா, இவரு என்னடான்னா முருங்கைக்கீரைய பார்த்ததும் புதினாவ மறந்துட்டு கொத்தமல்லியும், முருங்கைக்கீரையும் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. ஆனா இந்த முருங்கைக்கீரைய சாதாரணமா எடை போட்டுட முடியாது. இதுல அவ்ளோ அயர்ன் கன்டென்ட்ஸ் இருக்குங்க. நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது உனக்கு ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்குமா, இப்படியே போச்சுன்னா ஒரு பால் ரத்தம் ஏத்தி ஆகணும் டாக்டர் சொல்ல, இந்த முருங்கைக்கீரைய தாங்க வாரத்துல 3 நாள் எடுத்துக்கிட்டேன். ஒரே மாசத்துலயே என்னோட ஹீமோகுளோபின் லெவல் ஏறிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். சோ இவ்வளவு பெனிஃபிட் உள்ள இந்த முருங்கைக்கீரைய சும்மா விடலாமா? அதனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பொரியலாவது பண்ணிடலான்ட்டு என் வேலைய ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த முருங்கைக்கீரைய கிள்றது தாங்க லேட் ஆகும். ஆனா சமைக்கிறது என்னமோ ஈஸியா முடிச்சிடலாங்க. சரி, இந்த முருங்கைக்கீரை பொரியல நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கீரைய 3 முறை நல்லா தண்ணியில அலசி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு அதுல கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி 10 பல்லு பூண்டு, 6 காஞ்ச மிளகா, 1 கப்பு வறுத்த வேர்க்கடலையும் எடுத்து இது கூட லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாணலிய வச்சு திரும்ப 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு, இப்போ நம்ம அலசி வச்சிருக்க கீரையும் அது கூட போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் ஃபுல்லா இருந்தது. 1 நிமிஷம் வதக்குனதுமே இருந்த இடம் தெரியாம எப்படி சுருங்கி போயிட்டான் பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணிய ஊத்தி இது கூடவே நமக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு மூடிய போட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வேகாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் மிக்ஸில போட்டு இந்த அளவுக்கு கொர கொரப்பா வர அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாங்க. ஃபைனலா இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இந்த பொடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல சுட சுட சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேன்றவங்க கூட காலி பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.